வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குட்டீஸுக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. டெய்லி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்காக கடையில் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா ஆரோக்கியமாக இருக்குங்க. ஒரு வயசுலேருந்தே நீங்கள் இந்த உருண்டையை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம். இது செய்யறதுக்காக நான் வந்து 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. 1/2 கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. வந்து பச்சை வேர்க்கடலையை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையான நீங்கள் திரும்ப சூடுபடுத்திக்கோங்க. இது பச்சை, அதனால நான் வறுத்து எடுக்கிறேன். நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா மணம் வருது. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். திரும்ப அதே கடாய் வச்சுருக்குறேங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கணும். நீங்கள் இன்னொரு ஸ்பூன் நெய் வேணாலும் விட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டு வேணாலும் வறுத்துக்கலாம். சிம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு மாற்றி மாற்றி வச்சு வறுத்துக்கோங்க. ராகி மாவு நல்லா வறுபட்டால் தான் நம்ம வந்து உருண்டையை நம்ம அப்படியே சாப்பிட போகணும் இல்லைங்களா? அதனால் வந்து வயிறு வலிக்காது. 2வது பச்சை வாசனை வராது. நல்லா மணமாக இருக்கும். குழந்தைகளுக்கு நம்ம தைரியமாக கொடுக்கலாங்க. நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. நல்லா வறுபட்டுருச்சுங்க. நல்லா கம மணம் வருது. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வேர்க்கடலையை தோல் நீக்கி வச்சுருக்கேங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பல்ஸ் மோடில் விட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையை நம்ம ஒரு பிளேட்டில் மாவு வறுத்த மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோடு சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச மாவோட இந்த வேர்க்கடலை பொடியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பில் அதே கடாய் வச்சுருக்குறேங்க. அதில் 3/4 கப்புலேருந்து 1 கப் வரைக்கும் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வெல்லத்தை இடித்து வச்சுருக்கேன். 3/4 கப் சரியாக இருக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக வேணும்னா 1 கப் சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து கம்மியாக தான் ஊற்றணுங்க. அப்போ தான் வந்து எல்லா பாகும் நம்ம மாவில் ஊற்றி கலக்க முடியும். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்க பாகு நின்றுடும். அப்புறம் வந்து சர்க்கரையோட அளவு பத்தாது. அதே மாதிரி பாகு வந்து கரைஞ்சா போதுங்க. நீங்கள் கொதிக்க விட்டு பாகு பதம் வந்துருச்சுன்னா உருண்டை வந்து கல்லாட்டம் ஆகிடும். சாஃப்டாக இருக்காதுங்க. பாருங்க, அவ்வளோதான் தண்ணி ஊற்றணும். கெட்டியாக இருக்கும் இந்த பாகு. இந்த வெல்லம் கரைஞ்சா போதுங்க. இப்போ வெல்லம் கரையறதுக்குள்ளே நம்ம இதையே கலந்து விட்டுக்கலாங்க. வெல்லம் கரைஞ்சி லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது சூட்டோடவே நம்ம வடிச்சுக்கணுங்க. அப்படியே மாவுக்குள்ளே வடிச்சுக்கலாம். இதில் கரண்டியில் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடவே மனம் அப்படியே சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே இந்த மாதிரி ரெசிபி செய்யும்போது வறுத்த வேர்க்கடலை சேர்க்கிறத விட பச்சை வேர்க்கடலையை வறுத்து சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அதாங்க, எல்லா பாகையும் சேர்த்தாச்சு. சரியாக போச்சு பாருங்கள். தண்ணி அளவாக வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இனி கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. எல்லாம் பிசைஞ்சாச்சு. தட்டில் ஓரத்தில் கொஞ்சம் நெய் வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டோம் பாருங்கள். சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நெய்யை கையில் தடவிட்டு உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு உருண்டையும் நெய் மணத்தோட சூப்பராக இருக்குங்க. பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எள்ளு உருண்டை மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உருண்டைங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்தாச்சு. இதோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபிங்க இது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இது பார்த்தீங்கன்னா எள்ளு உருண்டை மாதிரியே இருக்குங்க. பாருங்கள், உடச்சி காட்டுறேன். அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாவு காய்ச்சாமல் கரைஞ்சோன்னே எடுத்து ஊற்றினா தான் இந்த மாதிரி வருங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோ ஹெல்த்தியானதும் கூட. செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக
உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.